ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துல வாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பனியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் லேட்டாகவே தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் லேட்டாக தான் செஞ்சுக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வறுத்துங்க, பீன்ஸ் கேரட் வறுத்து வெங்காய சாம்பார் வைக்க போகிறேன். நைட்டு வாங்கி வச்ச காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு நான் காலையில் தான் எடுத்து கருவேப்பிலெல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டு காயெல்லாம் பீக்கங்காய் அலசிட்டு தோலெலாம் சீவி எடுத்து வச்சுட்டுங்க பீக்கங்காய் தோல் சட்னி தான் செய்ய போகிறேன். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுட்டேன். பால் வந்ததுன்னு டீ வச்சுட்டு தோலெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி வைக்க எல்லாம் வறுத்து வச்சாச்சுங்க. இந்த பக்கம் காய் வறுத்து விட்டாச்சு, அந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு ஆயிடுச்சு. சட்னிக்கு ஆறுனதுக்கப்புறம் சட்னிக்கும் அரைச்சிட்டு வந்துட்டுங்க. காயும் பீக்கங்க தாளிச்சுட்டு அதுவும் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா வெங்காய சாம்பார் தான் வைக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் போட்டு தாங்க சாம்பார் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் தாளிச்சுட்டேன். காய் வெந்துட்டு இருக்கும்போதே கொத்தமல்லி ரைஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. எல்லாம் தாளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு பாப்பா தான் கலரிச்சுங்க. நான் கிளம்புறதுக்கு போயிட்டேன். இன்னொரு உலகம்